ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான வெஜ் பாக்கெட்ஸ். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அருமையான ஸ்நாக். அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியா, உள்ள மசாலா ஃபில்லிங்கோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம கிட்ட வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஷீட்ஸ் ரெடி பண்றதுக்கு மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். இதுல நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் மாவோட எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். நமக்கு ஷீட்ஸ் திக்கா இருக்கக்கூடாது, தின்னாதான் வேணும். ஸோ மாவை சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டா இருக்கணும், பட் கையில ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியா இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். இப்ப இத கவர் பண்ணி அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். மாவு ஊறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கப் பச்சை பட்டாணியை உரிச்சு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணியை கொதிக்க வச்சு பட்டாணியை வேக வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு கிரேட்டர்ல துருவி எடுத்துக்கலாம். இதுல நீங்க கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க துருவி எடுத்தாச்சு. பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா நறுக்கின 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் பாயில் பண்ணி துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து வேக வச்சு அரைச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ண வேண்டாம். இப்ப இது கூட அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்ததும் அரை கப் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மசாலா ஃபில்லிங் ரெடியா இருக்கு. மாவும் நல்லா ஊறி சாஃப்டா இருக்கு. இப்ப இத ரோல் மாதிரி பண்ணிட்டு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணோம்னா ஷீட்ஸ் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல வச்சு கவர் பண்ணிட்டு மசாலா ஃபில்லிங்கையும் மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்படி செஞ்சு வச்சிட்டோம்னா உள்ள வச்சு பாக்கெட்ஸ் ஃபோல்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஒவ்வொரு பீசஸையும் சப்பாத்தி கல்ல வச்சுட்டு கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிட்டு திரட்டிக்கலாம்.
நல்லா மெல்லிசா திரட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் பாக்கெட்ஸ் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வெந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு திக்கா இல்லாம தின்னா திரட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு ஸ்டிக்கியா ஒட்டுற மாதிரி இருக்குன்னா மைதாவை கொஞ்சம் அதிகமா டஸ்ட் பண்ணிட்டு திரட்டிக்கோங்க, ஒட்டாம வந்துடும். ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா அகலமா திரட்டிக்கோங்க, அப்பதான் ஷீட்ஸ் நமக்கு லென்த்தியா கிடைக்கும். இப்ப தவா சூடாயிருச்சு. இதை லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம், 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணோம்னா போதும். ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டா பபிள்ஸ் வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துடலாம். மாவோட ஈரப்பதம் போனாதான் நமக்கு மடிக்க வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். கலர் சேஞ்ச் ஆகாம இந்த மாதிரி லைட்டா ஹீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, என்னோட கை தெரியற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இப்படி இருந்தாதான் சீக்கிரமா வேகும். எல்லாத்தையும் திரட்டிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ற பீஸ் மட்டும் இந்த மாதிரி 4 ஓரங்களையும் கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. ஷீட்க்கு பெர்ஃபெக்டான சைஸ் கேட்டீங்கன்னா லென்த்து 9 இன்ச்சும் விட்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். இல்லைனா அப்ராக்சிமேட்டா நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவு சரியா இருக்கும்னு, அப்படியும் கட் பண்ணலாம். ஷீட்ஸ் சின்னதா கட் பண்ணிட்டோம்னா பாக்கெட்டோட சைஸும் சின்னதா கிடைக்கும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பீஸ் மட்டும் கரெக்டா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அடுத்த பீஸ் கட் பண்ணும்போது இதே அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா ஷீட்ஸும் ஒரே அளவுல நமக்கு கிடைக்கும். நீங்க அதிகமான குவான்டிட்டியில செய்றீங்கன்னா சிங்கிள் பீஸா கட் பண்ணாம 3-4 பீசஸ ஒரே மாதிரி அடுக்கிட்டு ஒரு ஷீட்டை அளவு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா கட் பண்ணிடலாம். ஓரங்களையும் ஈவனா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நமக்கு கடைகள்ல கிடைக்கிற ரெடிமேட் ஷீட்ஸ் மாதிரியே செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஜிப்லாக் கவர் அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற நேரத்துல ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இஃப்தார் டைம்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ரெடிமேட் ஷீட்ஸ் வச்சு வெஜ் சமோசாவும் மட்டன் கீமா சமோசாவும் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்லேயே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கிற பீசஸை சும்மாவே ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கெட்சப்ல டிப் பண்ணி சாப்பிட்டா இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப ஒரு ஷீட் வச்சு சென்டர்ல கொஞ்சமா மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பிளஸ் மாதிரி இன்னொரு ஷீட் வச்சுக்கலாம். மசாலா ஃபில்லிங்க சென்டர்ல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஷீட்டோட ஒரு பார்ட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட்ல மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு சைடும் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நாலு சைடும் மைதா பேஸ்ட் தடவி மடிக்கிறதுனால கரெக்டா சீல் ஆகும், ஃபில்லிங் வெளியே வராது. இன்னொரு ஷீட்டும் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நம்ம வெஜ் ஃபில்லிங் தான் வைக்கணும்னு இல்லை, சிக்கன் மட்டன்ல கூட ஃபில்லிங் வச்சு செய்யலாம். சமோசா செய்யறதை விட இது ரொம்பவே ஈஸி தான். சமோசா மடிக்க தெரியாதவங்க கூட ஈஸியா இதை செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாலு சைடும் ஃபோல்ட் பண்ணி பாக்கெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாக்கெட்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இதுக்கு உள்ள வச்சிருக்கிற ஃபில்லிங் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காது. மேல இருக்கிற ஷீட்ஸ் மட்டும் ஃப்ரை ஆனா போதும். 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான வெஜ் பாக்கெட்ஸ் ரெடி ஆயிருச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஷீட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் டைம் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த சுவையான வெஜ் பாக்கெட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.